தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயக்குனர் சக்தி சிதம்பரம் இயக்கத்தில் நடிகர் பிரபுதேவா, அபிராமி, மடோனா ஜெபஸ்டின், அதே போல் ஒய்ஜி மகேந்திரன், யோகி பாபு மற்றும் பலர் நடித்து வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் ஜாலியோ ஜிம்கானா. மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளிவந்திருக்கிற இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, 4 பெண்களுக்கும் சடலமாக இருக்கக்கூடிய பிரபுதேவாவுக்கும் இடையே நடக்கக்கூடிய கதை தான் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தில் நடிகர் பிரபுதேவா அநீதிக்கு எதிராக போராடுற ஒரு வக்கீலாக நடிச்சிருக்காரு. அபிராமிக்கு 3 மகள்கள் இருக்காங்க. மூத்த மகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா மடோனா ஜெபஸ்டின். இவங்களுடைய தாத்தா தான் ஒய்ஜி மகேந்திரன். இவங்க ஒரு மிகப்பெரிய ஹோட்டல் நடத்திட்டு வராங்க. அந்த ஹோட்டலில் ஒரு நாள் உணவு ஆர்டர் பண்ண வந்த மந்திரிக்கும் இவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுது. அந்த பிரச்சனையில் ஒய்ஜி மகேந்திரனை கடுமையாக தாக்கிடுறாங்க. அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாரு. இதற்கு பிறகு இதை தட்டி கேட்கணும் அப்படின்றதுக்காக அபிராமியும் தன்னுடைய 3 மகள்களும் சேர்ந்து பிரபுதேவாவினுடைய உதவியை நாடுறாங்க. அப்படி போய் பார்க்க போகும்போது பிரபுதேவா ஏற்கனவே கொலை செய்யப்பட்டிருக்காரு. எங்கே இந்த கொலைப்பையை தங்க மேலே வந்துடுமோ அப்படின்னு சொல்லி 4 பேருமே பயப்படுறாங்க. அந்த சூழ்நிலையில் தான் பிரபுதேவாவை ஊட்டியில் இருக்கக்கூடிய ஒரு வங்கியில் கொண்டு போய் சேர்த்தா 10 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அப்போ யாருக்கும் தெரியாமல் பிரபுதேவாவுடைய சடலத்தை அந்த வங்கியில் கொண்டு போய் சேர்த்தாங்களா இல்லையா, இந்த பயணத்தில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, இதை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பற்றி அலசணும் அப்படின்னா, படத்தில் நடித்திருக்கக்கூடிய நடிகர் பிரபுதேவா தன்னுடைய அமைதியான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அமைதியான நடிப்பின் மூலமாக எல்லாரையும் சிரிக்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கார். அதே போல் நடிகை அபிராமி ஆகட்டும், மடோனா ஜெபஸ்டின் ஆகட்டும், தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அபிராமி மடோனா ஜெபஸ்டினை விட நடிப்பில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் நடிகர் யோகி பாபு அங்கங்கே நம்மளை சிரிக்க வச்சிருக்காரு. படத்தினுடைய இயக்குனர் சக்தி சிதம்பரம் 4 பெண்கள் ஒரு சடலத்தை வச்சுட்டு என்னென்ன மாதிரியான இம்சை எல்லாம் படுறாங்க, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு நகைச்சுவை கலந்த கற்பனையோடு இந்த படத்தை எடுத்திருக்காரு. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, காமெடி பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலை. அதான் அந்த படத்தினுடைய மைனஸே. அதே போல் காட்சிகள் மீண்டும் மீண்டும் ஒரே மாதிரி வர்றதுனால பார்வையாளர்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி சலிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. திரைக்கதையில் கொஞ்சம் கவனம் செலுத்தி காட்சி அமைப்பில் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வேறு லெவலில் இருந்திருக்கும். அதே போல் இந்த படத்தினுடைய இசை இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் பலம். அதே போல் ஒளிப்பதிவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. மொத்தத்தில் ஓவராலாக இந்த படம் நகைச்சுவைக்காக ஒரு முறை வந்து நீங்கள் பார்க்கலாம். கிரிஞ்சாக இல்லாமல் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்கு 5க்கு 2.8. இந்த படத்தை நீங்கள் ஒரு முறை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.